சென்னை கொளத்தூர் தொகுதி JKM காலனியில் கட்டப்பட்டுள்ள பெண்களுக்கான நவீன உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பெண்களுக்கான நவீன உடற்பயிற்சி கூடத்தை தற்போது திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பெண்களுக்கான நவீன உடற்பயிற்சி கூடத்தை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். விவரங்கள். பாலவேல், இன்று சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முடிவெற்ற 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அந்த வகையில இரண்டாவது நிகழ்வாக கொளத்தூர் JKM காலனியில் பூங்காவில் இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கட்டப்பட்டுள்ள பெண்களுக்கான நவீன உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு 5 முடிவுற்ற திட்டங்களை சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்து வைக்கிறார். முன்னதாக JKM காலனியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தார். தொடர்ச்சியாக இரண்டாவது நிகழ்வாக JKM காலனி 24வது தெருவில் இருக்கக்கூடிய பூங்காவில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் பெண்களுக்கென பிரத்யேகமான ஒரு உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய பெண்களிடம் முதலமைச்சர் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக CMDA சார்பில் கட்டப்பட்டுள்ள பெரியார் நகர் பேருந்து நிலையம், பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய குடியிருப்புகள், CMDA சார்பில் கட்டப்பட்டுள்ள திருவிக நகர் பேருந்து நிலையம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க இருக்கிறார். முதற்கட்டமாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து வடசென்னையை பல்வேறு விதமாக வளர்ச்சி பணிகள்ல வளர்ச்சி கட்டமைப்புக்குள் கொண்டு வர இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில 5 முடிவுற்ற திட்டங்களை இன்றைக்கு கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்து வைத்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.